வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 28 நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1322 புனித ரோம பேரரசர் 4ஆம் லூயிஸ் ஆஸ்திரியாவின் 1ஆம் ஃபிரெடரிக்கை மூல்டோர்ப் சமரில் வென்றார். 1781 அமெரிக்க புரட்சியின் போது அமெரிக்க படைகள் பிரெஞ்சு கடற்படைகளின் உதவியுடன் வர்ஜீனியா யோர்க்டவுன் நகரை முற்றுகையிட்டன. 1867 டொரண்டோ ஒன்டாரியோவின் தலைநகரமாக அறிவிக்கப்பட்டது. 1868 சல்கொலேயா போரை அடுத்து ஸ்பானியாவின் அரசு 2ஆம் இசபெல்லா பிரான்சுக்கு தப்பி ஓடினார். 1871 அடிமைகளுக்கு பிறக்கவிருக்கும் பிள்ளைகள் அனைவருக்கும் விடுதலை அளிக்கும் தீர்மானத்தை பிரேசில் நாடாளுமன்றம் நிறைவேற்றியது. 1928 அலெக்சாண்டர் ஃபிளெமிங் தனது ஆய்வுக்கூடத்தில் பாக்டீரியா கொல்லி ஒன்றை வளருவதை கண்டுபிடித்தார். இது பின்னர் பெனிசிலின் என பெயர் பெற்றது. 1939 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனியும் சோவியத் ஒன்றியமும் போலந்து நாட்டை தமக்குள் பங்கு போட உடன்பட்டன. 1939 2ஆம் உலகப் போரில் போலந்தின் தலைநகர் வார்சாவா ஜெர்மனியிடம் வீழ்ந்தது. 1951 சிபிஎஸ் நிறுவனம் முதலாவது வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை பொதுமக்களுக்கு விற்பனைக்கு விட்டது. 1961 டமாஸ்கஸில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியின் பின்னர் எகிப்து சிரியா இணைந்து ஐக்கிய அரபு குடியரசு முடிவுக்கு வந்தது. 1970 எகிப்திய தலைவர் ஜமால் அப்துல் நாசிர் மாரடைப்பினால் காலமானார். 1992 பாகிஸ்தானின் பன்னாட்டு விமானம் ஒன்று நேபாளத்தில் மலையில் மோதியதை அடுத்து அதில் பயணம் செய்த அனைத்து 167 பேரும் உயிர் இழந்தனர். 1993 யாழ்ப்பாணத்தில் கிளாலி பாதையை மூடும் இலக்கு கொண்ட யாழ் தேவி இராணுவ நடவடிக்கை விடுதலை புலிகளால் முறியடிக்கப்பட்டது. 1994 பால்டிக் கடலில் சென்று கொண்டிருந்த எஸ்தானியா என்ற பயணிகள் கப்பல் மூழ்கியதில் 852 பேர் உயிர் இழந்தனர். 1995 இஸ்ரேல் பிரதமர் இட்சாக் ராபின் பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவர் யாசர் அரபாத் காசா கரை தொடர்பான இடைக்கால உடன்பாட்டில் கையெழுத்திட்டனர். 1995 பாப் டெனார்ட் என்ற பிரெஞ்சு போர் வீரன் தனது கூலிப்படைகளுடன் சேர்ந்து கோமரோஸ் தீவுகளை கைப்பற்றினார். 2005 ஐரோப்பிய ஒன்றியம் விடுதலை புலிகளை தடை செய்தது. 2009 கினியின் இராணுவ அரசு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் 1400 பேர் கொல்லப்பட்டனர். 2018 இந்தோனேசியாவின் சுலாவெசி தீவுகளில் இடம்பெற்ற 7.5 ரிக்டர் அளவு நிலநடுக்கம் பெரும் ஆழி பேரலையை ஏற்படுத்தியதில் 4340 பேர் உயிர் இழந்தனர். 10,679 பேர் காயமடைந்தனர். மேலும் செப்டம்பர் 28 சீன குடியரசில் ஆசிரியர் தினமாகவும் உலக வெறி நாய்க்கடி நோய் நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.